வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட தலைப்பு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னவா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்கள் நெருக்கத்துக்கு மத்தியில கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த நெருக்கம் ஏன் வருது அப்படி தெரியுமா? நம்ம நெருக்கம் அப்படின்னு சொல்றோம். கேட்டா சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப டைம் ஷெட்யூல்ல போகுது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர், குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர் சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அது பேர் தான் நெருக்கம். தேவையில்லாத ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்குயா, அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே என்ன பண்ணுதுன்னா நெருக்கிக்கிட்டு இருக்குதையா, ஒரு மாதிரி குழப்பமா இருக்குதையா, அது என்ன பண்ணுறது தெரியலன்னும் பொழுது இந்த சூழ்நிலைகள் இருக்கும். அது ஒரு நெருக்கம். இப்படி நெருக்கங்கள்ல பல வகை இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த நெருக்கம் ஏன் வருது, இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழி, அதை இந்த நாளில ஒரு சில வார்த்தைகளை கொண்டு பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்கள் வேதத்தை. அல்லேலூயா. சங்கீதம் 118 அதிகாரம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. நெருக்கத்துல இருந்த நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த பக்தன் இப்படிதான் சொல்றார் இல்லையா? எனக்கு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிற மனிதர்கள் ஒருவேளை குறைவா இருக்கலாம் அல்லது மறந்து போகலாம். ஆனால் நம்மை மறக்காத ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்க வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மனாசே என்பதான ஒரு மனுஷன் வேதத்துல இருந்தான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமத்தின் புத்தகத்துல அதனுடைய 33 அதிகாரத்துல 12வது வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏங்க ஒரு ராஜா, இந்த மனாசே ஒரு ராஜா, இவனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருகிறது. இவன் ராஜாவான வயசு என்ன தெரியுமா? 12 வயதிலிருந்து 50 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 12 வயசுல ராஜாவானா. எத்தனை வயசுல யோசிச்சு பாருங்க. 12 வயசுல இந்த இவன் ராஜாவானா. ஆனா இவன் தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடுகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் என்ன பண்ணான்? அருவருப்பான காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். நெருக்கம் ஒரு மனுஷனுக்கு சும்மா வர்றதில்லை. அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறோமோ, எப்பெல்லாம் தேவனை பகைக்கிறோமோ, எப்ப எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறோமோ அப்பெல்லாம் நெருக்கம் வரும். இது ஒன்று. இரண்டாவது, எப்ப எல்லாம் நம்ம பெருமை கொள்ளுகிறோமோ, எப்ப எல்லாம் ஆணவமா நடக்கிறோமோ அப்பெல்லாம் நெருக்கம் வரும்.
மூன்றாவது, எப்பெல்லாம் சுய இச்சையை நிறைவேற்ற நினைக்கிறோமோ, மாம்சத்தின் கிரிகளில எப்பெல்லாம் வாழ்கிறோமோ அப்பெல்லாம் நெருக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனாசா தேவனுடைய பிள்ளை, எசேக்கியேல் ராஜாவுடைய பிள்ளை. 12 வயசுல இவன் ராஜாவாகிறான். யோசிச்சு பாருங்க, 12 வயசுல கர்த்தர் இவனை ராஜாவாக்குறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு கிருபை வச்சு அவனை ராஜாவாக்குறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? தூதர்களுக்கு, வான சேனைகள் ஆகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களுக்கு இவன் இங்க பலிபீடங்களை கட்டுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா, நம்ம விவசாயிகள் தான். பிரைஸ் தி லார்ட். விவசாயத்துக்கு எது முக்கியம் நமக்கு நல்லா தெரியும். சூரியனும் தேவை, தண்ணீரும் தேவை. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒரு செடி, ஒரு பயிர் நல்லா விளையணும்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகளும் தேவை, அதனுடைய ஆசீர்வாதம் தேவை. ரெண்டாவது, தண்ணீரும் தேவை. ரெண்டுமே அளவில்லாம வந்தாலும் என்ன ஆகும்? கருகி போயிடும், முழுகி போயிடும். அல்லேலூயா. அப்ப இத அளவா அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதை விட்டு வான சேனைகளுக்கு இவன் தன் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தபடியினால தேவன் அவன் வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பை செய்தான். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுது. அப்ப இங்க ஆண்டவருக்கு கோபம் வரும் பொழுது சும்மா இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். அவனுடைய பேசின பொழுதிலும் அவன் என்ன பண்ணலையா? கர்த்தருங்க 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனியாதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவன் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சுதந்திரமா, மனரம்யமா ஜனங்களை ஆண்டு கொண்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நீ மகிமைப்படுத்த வேண்டியவரை மகிமைப்படுத்தாமல் தேவையில்லாத காரியத்துல தன் சிந்தைகளை செலுத்துறதுனால கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார். இன்னைக்கு கூட நம்ம அப்படிதாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, பாஸ்டர் கூப்பிடுவோம், ஐயா என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், நீங்க வரணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் வந்து நிக்கணும், நடத்தணும், அழைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறான்? நாங்க இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அப்ப ஊழியக்காரன் வர்றான்னா கர்த்தர் அவன் கூட வர்றாரு. எதுக்கு வர்றாரு? சாப்பிடுறதுக்கா? இல்ல நீ கொடுக்கிற காணிக்கை பெற்றும் போடுறதுக்கா? உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வர்றாரு. ஏன்னா பூமி மாதிரி நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவன் அவருடைய ஊழியக்காரனோடு கூட உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் வீட்டுக்கோ உன்னுடைய நிகழ்ச்சிக்கோ கர்த்தர் வர்றாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அல்லேலூயா. வந்திருக்கிற ஜனம் போயிரும். யார் போயிரும்? வந்திருக்கிற ஜனம் போயிரும். ஆக்கி வச்சிருக்கிற சாப்பாடு மீந்துரும். அல்லேலூயா. எங்க நம்ம ஆசீர்வாதத்தை தொலைக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமென். அப்படியே அதுல நீங்க கருத்துள்ளவர்களா இருந்தாலும் எங்க மிஸ் ஆகுறோம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு டைம் செட் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஊழியக்காரனுக்கு டைம் செட் பண்ணுவோம். நீ ஊழியக்காரனுக்கு டைம் செட் பண்ணல, கர்த்தருக்கு டைம் செட் பண்ற. ஐயா 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க ஐயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அதுக்கும் மேல ஒரு சில விசுவாச குடும்பங்கள் இருக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேதத்துல நமக்குன்னு சில நியமங்கள் இருக்கு, நமக்குன்னு சில கட்டளைகள் இருக்கிறது. அதன்படிதான் ஒரு ஊழியக்காரன் செய்யணும், அதன்படிதான் ஒரு விசுவாசி நிக்கணும், விசுவாசத்துல நிக்கணும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சொல்ல, ஐயா நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிருங்க. அல்லேலூயா. பேதுரு சொன்னாரு பாருங்க,
இயேசுவே திரளான மீன் பிடிச்சதும், இயேசுவே நான் பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. அவராவது பரவாயில்ல, குற்ற உணர்வு வந்து பாவ உணர்வு வந்து அவர் மீட்புக்காக அந்த வார்த்தையை சொன்னார். ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னென்ன செய்யணும் அது செஞ்சு முடிச்சிருங்க பாஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க செஞ்சுப்பாங்க பாஸ்டர். ஒண்ணு ஆத்துல இரு, ஒண்ணு சேத்துல ஒரு, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருந்தீங்கன்னா வீணா போயிருவேன். அல்லேலூயா. கிறிஸ்து தெய்வமானால், கிறிஸ்துவை பின்பற்றிட்டு வந்தது உண்மையானால், கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை அர்ப்பணித்து உண்மையானால் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க சாட்சியா இருக்க கற்றுக்கோ. ஆமாவா வேணாவா? அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு செஞ்சு 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 பழகிட்டோங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒண்ணு செஞ்சு 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 பழகிட்டோம். அதனால பாஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. ரெண்டு பாட்டு பாடுறாரு, ஒரு சாம் பண்றாரு, ஒரு வசனத்தை சொல்றாரு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. சில சுத்திகரிப்பு ஆராதனைன்னா கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் கலந்து ஏசுன் ரத்தம் செய்ய சொல்லி தெளிச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். திருப்தி இல்ல, திருப்தி இல்ல. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நாங்க பெருசு பெருசா செஞ்சு செஞ்சு பழகிட்டு வந்திருக்கிறோம். அதனால பாஸ்டர் பெருசு பெருசா எதனா செஞ்சாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் சொல்றதெல்லாம் லிஸ்ட் போட்டு தரேன். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. நம்ம தான் இந்த உலகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தோம், எதுக்கு என்னென்ன பரிகாரம் என்னென்ன செய்யணும் ஒவ்வொன்றத்தையும் கத்து கொடுத்தது வேதம். வேதத்துல இருந்துதான் ஒவ்வொருத்தரும் காப்பி அடிச்சு இந்த உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்து சிலுவையில முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு. கிறிஸ்துவே முடிவாய் இருக்கிறார். பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீ இனி பரிகாரம் செய்ய தேவையில்ல, என்ன விசுவாசி என்ன நம்பு, அது போதும் சொல்லிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் திருப்தி வரல. உனக்காக யார் ரெடி? அவரே எல்லாத்தையும் பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் நீ புதுசா ஒண்ணு செய்ய தேவையில்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில விசுவாசி இருக்குது, ஆலங்கலக்கிற விசுவாசி இருக்குது. கர்த்தர் தெய்வம் நம்பி வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ரகசியமா ஆலங்கலக்கம். ஹல்லேலூயா. இது எப்படி நான் கொள்ளுக்கட்டை எடுத்து தானே சொரிஞ்சுக்கிற கதை. ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட, கர்த்தர் தெய்வம்னு அறிஞ்சிட்ட, வேதத்துல உனக்குன்னு சில பிரமாணங்களை கற்பனைகளை கட்டளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் 2 வேஷம் போடுறேன்னா கர்த்தருக்கு பதில் சொல்லணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் பேசுறேன் எனக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை உங்களோட பேசணும் தான் நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம். எப்படி கழுவப்பட்டோம்னா பாவங்கள் போக கழுவப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நாய் கக்கினதை தான் திரும்ப தின்னுமா போல. என்னவா? நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுமா போல கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றில உருளமா போல சில விசுவாசிகள் விட்டு வந்த பாவத்தை, விட்டு வந்த முறைமைகளை மீண்டும் மீண்டும் செய்யணும்னு முற்படுறது தான் உங்க வாழ்க்கையில நெருக்கத்துக்கு காரணம். அது கர்த்தர் இல்லை. கர்த்தர் யாரையும் நெருக்கணும் சித்தம் இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு சித்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் என் கர்த்தருக்கு சித்தம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென். ஏன்னா அவ்வளோத்தையும் எடுத்து காண்பித்து கொடுக்க நமக்கு நேரம் பத்தாது. ஏன்னா எல்லாமே இந்த நியாயப்பிரமாண புத்தகத்துல ஆமென் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஒரு வீடு பாசப்படியும் தெரியுமா உங்களுக்கு? பாசப்படியும் தெரியுமா? பச்சையா இருக்கும் பாருங்க. ஒரு வீட்டுல சுவத்துல அப்படியே படரும். அந்த பச்சை கலர் எப்போ மஞ்சள் கலரா மாறுதோ அந்த வீட்டுக்கு குஷ்டம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அது குஷ்டமா இல்லையான்னு ஆசாரியனை கூட்டிட்டு போயிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்துல அதை போய் செக் பண்ணுவாங்க. அந்த வீட்டை செக் பண்ணுவாங்க, சுவத்தை பார்த்துட்டு அதுல படிஞ்சிருக்கிற பாசை பச்சை கலர் மஞ்சள் கலரா மாறி ஒரு கலரா மாறும். அது அப்படி மாறிச்சுன்னா இந்த வீட்டுக்கு குஷ்டம் வந்திருக்குது பான்னு சொல்லி அந்த ஆசாரியன் சொல்லுவார். அதுக்கு பரிகாரம் 7 நாள் அதெல்லாம் கொத்தி அந்த மேல் பூசெல்லாம் எடுத்துட்டு மீண்டும் அதை பூசை பண்ண சொல்லுவார். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு வந்து பார்ப்பாங்க மறுபடியும் அது படறதா இல்லையான்னு. இதெல்லாம் போனா உள்ள போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. இதை போல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இந்த மாதிரி பரிகாரம் 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 என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துல ஏகப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, மோசே மூலியமா கொடுத்து வச்சிருக்காரு. அத்தனையும் மனுஷனால நிறைவேற்ற முடியவில்லை. அத்தனை பரிகாரங்களை செய்யணும்னா நம்ம ஆண்டியா போயிருவோம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து கர்த்தரே பரிகாரியாகிய கர்த்தரே சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். நான் கடைசியாக சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்லிடுறேன், ஏன்னா மற்றதெல்லாம் கண்மணி நேரம் ஆயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் எது? ஏகப்பட்ட பாவம் சொல்லுவோம். விபச்சாரம், வேசித்தனம், பொய், புரட்டு, கொலை, கொள்ளை, ஏகப்பட்டதை சொல்லிட்டு போவோம். பாவம்னா முதல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், தம்பி கட்ட சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது, அசட்டை பண்ணுவதுதான் முதல் பாவமே. ஏதென்ன அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். வேற ஒண்ணுமே கிடையாது, வெரி சிம்பிளா சொன்னார். எப்பா இதை செய்ய நாளிலே சாகவே சாவு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒரு கட்டளையை கொடுத்தேன். கட்டளை எப்போ மீறினாங்களோ, ஆண்டுடைய வார்த்தையை எப்போ அவங்க அமர்ச்சாங்களோ, அப்ப பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் எதை கொண்டு வந்துருச்சு? சாபத்தை கொண்டு வந்துருச்சு. சாபம் கூடவே எதை கொண்டு வந்துருச்சு? மரணத்தை கொண்டு வந்துருச்சு. இப்ப முதல் மனுஷி மட்டும் சாகல, அவனுடைய ஜெனரேஷன்ல வருகிற ஒவ்வொரு மனித குலமே மரணத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப இந்த மனு குலத்தை மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காகவும் இந்த உலகத்துல மனிதர்கள் தங்களுக்கென்று தற்காலிகமாக கர்த்தர் காண்பித்து கொடுத்த அந்த உபாயங்களையே பின்பற்றி கொண்டு தங்களை சுத்திகரிக்க முடியாதபடி நியாயப்பிரமாணத்தினால் கட்டி வைக்கப்பட்டிருந்த எல்லா சாபத்தின் கட்டுகளையும் அவர் சுமந்து கொண்டு நம்மை விடுதலை ஆக்கினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு புரியுது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால போதும் என்கின்ற மனதோட கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எனக்கு நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில போதுன்ற மனசு இருக்காது. திருப்தி அடையணும். அல்லேலூயா. திருப்தி அடையணும். திருப்தி அடைந்தவன் தேன் கொட்டையும் மிதிப்பானா. அல்லேலூயா. திருப்தி அடையணும். கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்லை, கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பதில்லை, கர்த்தரை ஆராதிப்பதில்லை. ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற அளவு, விசுவாச அளவு நான் கரெக்டா இருக்கிறேன்னா போதும். அதுக்கு மேல மற்றவங்க அளவை பார்த்துட்டு ஓடுனீங்கன்னா தான் விழுந்து போயிடுவீங்க. அவர்களுடைய விசுவாசத்தின் அளவின் படி வேதம் சொல்லுது. விசுவாசத்தை திணிக்க கூடாது, விசுவாசத்துல வளர்க்கணும். நான் எப்படி இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி நீ வரணும், தப்பு இல்லை. நான் அதுக்கு ரோல் மாடலா வாழ்ந்து காட்டணும். என் நடக்கை, என் வாழ்க்கையை நீங்க பார்த்து நீங்க அதை பின்பற்றி நீங்க வளர்ந்து வரணும். பிறந்த குழந்தைய உடனே என்ன மாதிரி நீ என்ன பண்ணணும், ஓடணும்னு சொன்னா அது நியாயமா? அது இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை தான் எதிர்பார்க்க முடியும். வாலிபர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை தான் எதிர்பார்க்க முடியும். ஆமென். நல்ல ஒரு முதிர்ச்சியான விசுவாசிக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அதை எதிர்பார்க்கிறாருன்னா அந்த கனி உங்க கையில இல்லைன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்ப விசுவாசிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கும் சாங்கியம், சடங்கு, காலம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது. ஹல்லேலூயா. இது எல்லாம் நியாய தீர்ப்புகளை கொண்டு போயிட்டு இருக்குது. மீண்டும் கிறிஸ்து மரிக்க போறது இல்ல, அவர் நியாயாதிபதியா வரப்போகிறாரு. அப்ப நியாய தீர்ப்புகளை கொண்டு போயிடும். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், பிள்ளைகளை கர்த்தர்களை கொடுங்க. ஏன்னா கொடுக்க மனசு வராது. அப்புறம் அந்த பிள்ளை கேட்டு சீரழிஞ்சு போச்சுன்னு அப்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அது நல்லா இருக்கும் பொழுதே கர்த்தர்கிட்ட அந்த பிள்ளை கொடுத்தா என்ன? பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்துல வளர். முதிர் வயதுல அது அதை விடாம இருக்கும். அதை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்த்தா தான் முதிர் வயதுல அது விடாம இருக்கும். நீ கர்த்தருடைய சமூகத்துல வச்சு உன் பிள்ளைய வளர்த்தீங்கன்னா அது ஆரோக்கியம், ஆசீர்வாதமா, தேவ ஞானத்துல பயபக்தியுடனே இந்த உலகத்துல வாழும் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருக்கும். நீ உலகத்துல வச்சு வளர்த்தீங்கன்னா அது வீணா போயிடும். அன்பு தேவ பிள்ளைகளை, பெற்றவங்க நான் தெளிவா சொல்றேன், உங்க பிள்ளைகளை ஞான நன்மைகளை கொடுக்கிற நேரத்துல வீட்டுல வச்சிருக்காதீங்க, வேற அலுவல்களை பயன்படுத்தாதீங்க. பிள்ளை
பிள்ளைகளை துரத்தி விடுங்க. சபைக்கு போ, ஞானஸ்நானம் அந்த கிளாஸுக்குள்ள போ, அல்லது சிறுவர் பள்ளிக்கு போ, அல்லது வாலிபர்கள் கூட்டத்துக்கு போ. பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. பிள்ளைகளை சும்மா வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும். சரி, அன்புதேவ பிள்ளைகள், அப்போ பாவத்தில் எந்த அளவுக்கு சென்றிருந்தாலும் அவன் அந்த நபர்களுக்குள் நம்பிக்கை இருக்கிறோம். என்ன இருக்கணும்? ஆனா இந்த மனாசேக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. எப்ப தெரியுமா? சாகர காலத்துல. அதான் சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு பழமொழி, கண் கட்ட பிறகு ஏதோ ஒண்ணா. அந்த மாதிரி உனக்கு கண்ணு தெளிவா இருக்கும் பொழுது, கர்த்தருனை ஆரோக்கியமா வச்சிருக்கும் பொழுது, அவன் கர்த்தரை நீ தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும். கர்த்தருக்குள்ள உன்னை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படியே சில தவறுகள், மீறுதல்கள், குற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அப்படியே பெரிய பெரிய கல்லை போட்டு அவங்களை அப்படியே சாகடிச்சிட கூடாது. அதெல்லாம் அவங்களை கையை பிடிச்சு தூக்கி விடுவதுதான் கிறிஸ்தவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரையும் குற்றப்படுத்துவதோ குறைப்படுத்துவதோ அல்ல. அல்லேலூயா. நான் மட்டும் தான் பரிசுத்தவான் சொல்வது அல்ல. அல்லேலூயா. பாவியாகிய என்னை மீட்டு ரட்சித்த தேவன் உன்னையும் மீட்டு ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி கரம் பிடித்து தூக்குவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புதேவ பிள்ளைகளே, அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் அங்க மனாசே மனம் திரும்புவதற்காகவே கர்த்தர் அந்த நெருக்கத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டாராம். அல்லேலூயா. மனசுக்கு ஏன் இந்த நெருக்கம் வந்தது? கர்த்தர் கோபம் கொள்றாரு. அவர் நினைச்சா அழித்து போட்டு இருக்கலாம், ஆனா அழிக்கல. ஏன் அழிக்கல? ஏன் நெருக்கத்தை கொடுத்தாரு? இப்போ சொல்லுங்க, நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு நெருக்கம் வருது? ஏன் ஒரு பதட்டமான நேரங்கள் வருகிறது? ஏன் ஒரு சூழ்நிலை கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது? எல்லாம் ஒரு ட்ரை, எல்லாம் ஒண்ணுமே இல்லாதது போல ஒரு வறண்ட ஒரு வனாந்தரத்தை போல ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு சூழ்நிலை ஏன் சில நேரத்துல வருகிறது? இதெல்லாம் ஒரு நெருக்கம். அன்புதேவ பிள்ளைகளை ஏன் வருகிறதுன்னு சொன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி, நெருக்கத்தின் இந்த நற்செய்தி, நாம் மனம் திரும்பும் பொழுது நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசாலத்தில் வைக்கிறார், ஒரு விசாலத்துக்குள்ள கொண்டு வருகிறார். நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் சாராம்சம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அப்படிப்பட்ட தேவனிடத்துல வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு சொந்த மகனா நீங்க உங்களை தத்து கொடுத்து இருக்கிறீங்க. அவர் தத்தெடுத்து இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நெருக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு விசாலத்துக்குள்ள இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் கடந்து வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அன்புதேவ பிள்ளையே, அங்க வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். மனசுல உந்துதல் கொடுத்தவைகளை எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன், வசனம் இல்லாம. எவரும் அவர்களுடைய பாவமான கடந்த காலத்தையும் அவரது தீமையான இயல்பையும் சீரழிவையும் அறிந்து என்ன பண்ணக்கூடாதான்? விரக்தி அடையக்கூடாது. இப்போ ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு காரியம் செஞ்சிட்டோம். பவுல் சொல்றாருல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் மறுபடியும் செய்யறேன். எனக்கு விருப்பம் இல்லை அதை செய்யணும், அப்படி பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நான் செய்யறேன். ஏன் செய்யறேன்னு தெரியல. அதுக்கு பதில் அவரே சொல்றாரு, நான் அல்ல, என்னில் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பக்கம் அவன் ரெண்டு பிரமாணங்கள் கிரியேட் செய்கிறது. ஒன்று பாவ பிரமாணம், இன்னொன்று விசுவாச பிரமாணம். ரெண்டுமே கிரியேட் செய்கிறது. ஒன்று ஆவியிலே கிரியேட் செய்கிறது, ஒன்று மாம்சத்திலே கிரியேட் செய்கிறது. அல்லேலூயா. நான் இவங்க கிட்ட கோச்சிக்க கூடாதுன்னு இருக்கிறேன், இவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது இருக்கிறேன், இவங்களை நான் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்த கூடாது இருக்கிறேன். அதே செய்வேன்.
நான் இல்லை, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்யுது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தின் அளவில் நான் ஓடணும்னு வாஞ்சிக்கிறேன். ஆனா ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்டம், ஒரு எனக்குள்ள. ஹல்லேலூயா. நான் ஓடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த இடத்தை என்னால ரீச் பண்ண முடியல, ஓட முடியல. அநேக தடைகள், என் சரீரத்துல பலகீனம், என் குடும்ப சூழ்நிலை, சில கடன் பிரச்சனைகள் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது. நான் கர்த்தருக்குள்ள நான் அதிகமா வாஞ்சிக்கிறேன், நல்லா செபிக்கணும் வாஞ்சிக்கிறேன், நல்ல திறப்புல நிக்கணும் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துல நான் ஒவ்வொரு நாளும் வந்து காத்திருக்கணும் நினைக்கிறேன். ஆனா என் கடனை தீர்க்க, அல்லேலூயா, என் பலனெல்லாம் செலவழித்து விட்டு சோர்ந்து போய் வீட்டுல படுத்துறேன் பாஸ்டர். தேவ சமூகத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், உற்சாகம் இருக்கு, என் ஆவி உற்சாகமா இருக்குது, ஆனா என் சரீரம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. என் சரீரம் பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நீங்கள் பலன் கொள்ளும்படியா உங்களை விட்டு கொடுக்கணும். இந்த பலவீனமான நேரத்திலையும் நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்து பார், கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திருந்து ஜெபித்து பார். உன் பலவீனத்துக்கு மத்தியிலே கர்த்தருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை சாதகமாக்கி தருகிறவர் தான் கர்த்தர். வேதம் இப்படி சொல்லுகிறது, தீமையெல்லாம் அவர் நன்மையாய் மாற பண்ணுகிறாராம். உனக்கு எதெல்லாம் தீமை நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ அந்த தீமையெல்லாம் அவர் நன்மையாய் மாற்றக்கூடியவர். ஓ மூளை அறிவுல என்ன பிரயாசப்பட்டினா அது நன்மையா மாறாது. அல்லேலூயா. நானும் கையில கோல் வச்சிருக்கிறேன் பாஸ்டர், இந்த நதியை போய் இந்த கோல்ல தொட்டி இந்த ரத்தமாய் மாறுனா மாறாது. அந்த கோல் கர்த்தருடைய வார்த்தையாகிய கோலாய் இருக்க வேண்டும். அந்த கோலுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்பதான் அது மிராக்கிள், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப உங்க வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாய் மாறணும், உங்க சிந்தை கர்த்தருடைய சிந்தையாய் மாறணும், உங்க எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணங்களாய் மாறணும், உங்கள் வழிகள் கர்த்தருடைய வழியாய் மாறணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொன்னார்ல, உன்னுடைய வழிகள் என் வழி இல்லப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லப்பா, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வழி நம்முடைய வழி இல்லை. ஏன்னா அவருடைய வழிகளை நம்ம நடக்கலன்னும் பொழுது நெருக்கங்கள் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அது ஊழியக்காரன் குடும்பமா இருந்தாலும் அதுதான் சட்டம், அதுதான் நிசத்தரமான உண்மை. விசுவாசி குடும்பமா இருந்தாலும் அதுதான். நீ எத்தனை வருஷம் விசுவாசியானா இருந்துக்கோ, நீ 30 வருஷம் விசுவாசியாயிரு, 40 வருஷம் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறோமா, இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், சீரை அறிந்து ஆமென் விருத்தி அடையக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் ஆமென் கிருபைக்கும் மன்னிப்புக்கும் தேவனிடத்தில் திரும்ப கடவுணுமா. எதுக்கு நேரம் திரும்பணும்? ஆண்டவருடைய கிருபைக்கு நேரம், ஆண்டவருடைய மனதிறக்கத்துக்கு நேரம் திரும்பிடணும். உன் வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்குன்னா, அன்பு சகோதரனே சகோதரியே, உன் சரீரத்துல ஒரு வியாதி பலவீனம் உன்னை அலட்டி கொண்டே இருக்குதுன்னா, உன் குடும்பத்துக்குள்ள சில கடன்கள் அதை என்னத்தான் நீ கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு கடனை கொடுக்குறேன் பாஸ்டர், 2 கடன் எழுப்பிடுது பாஸ்டர், நம்மளே அறியாம எழுப்பிடுது. கடனை அழகா ஆண்டவர் அடைச்சிட்டு நம்மளை விடுதலை பண்ணி வைப்பாரு. பார்த்தா புதுசா ஒரு கடன் முளைச்சு நிற்கும், அது நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், அது நம்மளை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும், சரீர பலத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நம்மளை பலகீனமா ஆக்கிக்கிட்டே இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதே நம்ம வாழ்க்கை பாதி போயிடும். சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நல்லா புரியுதா? அப்போ கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதுல வேதனை இருக்காதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம காத்திருந்தோம்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால நான் சமீப காலமாக தான் அநேக காரியங்களை நானே உணர்ந்து சில காரியங்களுக்குள்ளெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கும் தெளிவாகி பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நின்று ஒரு காரியத்தை செய்யணும்னு வாஞ்சிங்க. கர்த்தர் கடன் என்ன பண்ணுவார்? கடன் இல்லாம உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
கூடி மட்டும் அதற்குள்ள முயற்சி பண்ணுங்க. நானும் அப்படிதான் முயற்சி பண்ணி இன்றைக்கு கர்த்தருக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளை, அங்க 2:4-33 வாசிங்க. இங்க மனாசே ஜெபம் பண்ற, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, எந்த நிலைமையிலிருந்து நீ தள்ளப்பட்டாயோ, எந்த சூழ்நிலையில் இருந்து நீ சிறைப்பட்டப்பட்டிருக்கிறாயோ, எந்த நிலைமையில நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, உன் சிறையிற்கு மத்தியிலே உன்னுடைய அந்த நெருக்கத்துக்கு மத்தியில ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் மனசு என்ன பண்ணனா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானா, கர்த்தரை நோக்கி கெஞ்சினானா, கர்த்தரை நோக்கி அழுதானா. அன்பு தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. அவன் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விட்டு விட்டார். ஹல்லேலூயா. மீண்டும் அதே ராஜ்ய பாரத்தின் மேன்மை அவனுக்கு கொடுக்கிறார். என்ன ஒண்ணு பிரைஸ் தி லார்ட், கடைசி காலத்துல தான் அவன் கண்கள் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. அதன் பிறகு அவன் விடுதலையாக்கப்பட்டு கொஞ்ச காலம் அவன் மரித்து போனான். அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாட்களில் நாம் கர்த்தரை எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம்? எப்படி அவரை நம்ம தேடுறோம்? எப்படி அவருக்கு நம்ம சாட்சி உள்ளவங்களா இருக்கிறோம்? ஆமென். இன்றைக்கு மனிதருடைய முகதாட்சணியத்தை தேடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மனுஷனுடைய முகதாட்சணை, தேவனுடைய முகத்தை தேடக்கூடிய விசுவாசிகள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிட்டாங்கயா இந்த காலத்துல. அதுதான் உங்களுடைய நெருக்கத்துக்கு காரணம். மனுஷனுடைய முகதாட்சணை இன்னைக்கு தேடுற விசுவாச உலகமா போச்சு. இது உலகத்தார பத்தி பேச நமக்கு நேரம் இல்லை, அதுக்குரிய பலிபீடமும் இது இல்லை. ஹல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மனிதனுடைய முகதாட்சணை, மனிதனுடைய முகதாட்சணை. ஹல்லேலூயா. அப்ப மனுஷர்களுடைய முகத்தை தேடுகிற காலம் இதுவல்ல, இது தேவனுடைய முகத்தை தேடக்கூடிய ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். ஏன்னாக்கா மனுஷர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சொரூபங்கள் விக்கிரகங்கள் ஆக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் தெளிவா சொல்றேன், தேவன் உங்களால என்னால செய்ய முடியாததை செய்வதனால் தான் அவரை தேவன் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் உயிரோடு எழுப்ப முடியுமா? ஆனா அவர் எழுப்புவார். இழந்ததெல்லாம் திருப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னு நம்மளால முடியுமா? அவர் திரும்ப பெற்றுக்கொண்டு வான் தாவீதுக்கு சொன்னா திரும்ப பெற்றுக்கொண்டு வந்தான். இப்போ நம்மளால முடியாததை அவர் முடித்து வைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் கொண்டு போகிறோம். அதெல்லாம் அவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? சரி செஞ்சு தர்றாரு. இப்ப இதுல எங்கேயாவது மனுஷன் இருக்கிறானா? கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும், பெரிய பெரிய மருத்துவர்களே உங்களுக்கு அறிமுகமா இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், உன் உயிரை உன் ஜீவனை உள்ளங்கையில வச்சுங்கிறது அவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் பணம் உதவாது, உன் ஆஸ்தி உதவாது. ஹல்லேலூயா. உன் பதவிகள் உதவாது. கர்த்தருடைய கரத்துல உன் ஜீவனை வச்சிருக்கிறார். கர்த்தர் மட்டும்தான் உனக்கு உதவி செய்யக்கூடியவர். நீ அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும்தான் அவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் எங்க சங்கீதக்காரன் சொல்றான், நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்துல வைத்தார். என்ன ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலத்துல, அந்த உயர்ந்த ஸ்தலத்துல என்னை வைத்தார். ஹல்லேலூயா. இந்த மனசை நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கெஞ்சி அழுது ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி அவன் வேண்டின பொழுது அவர் மனதிறக்கம் உள்ள தேவன் மனதிறங்கி அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மனுஷங்க சொல்றாங்க, ஐயா இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை. இந்த உலகத்துல மருத்துவம் சொல்றாங்க, இந்த வியாதி வந்தா மருந்தே இல்லை, ஸ்டாப் பண்ணி தான் வைக்க முடியும் கொஞ்சம், அப்படிதான் சொல்றாங்க.
ஆனா அப்படிப்பட்ட வியாதிகளில் இருந்தும் பூர்ண சுகத்தை விடுதலையை கொடுத்து ஜீவனுள்ள தேசத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என் தேவாதி தேவன் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன பலகீனமா இருக்கட்டும், ஹல்லேலூயா, என் பரம வைத்தியர் அவர். அவரால் சுகமாக்க முடியும். இப்ப இந்த விசுவாசம், அப்போ மனம் திரும்புதல் அவசியங்க. ஒரு நெருக்கம் வருது, ஒரு பாடுகள் வருது அப்படின்னா நம்ம மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நம்ம வரணும். குடும்பத்துல தேவையில்லாத ஒரு சலசலப்பு வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னு சொன்னா கர்த்தர்கிட்ட ஓடியாந்துடணும். இன்னும் நீ காலதாமதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சொல்லுவாங்கல்ல, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல உலகத்துல. அது போலதான் வியாதியஸ்தனுக்கு மருத்துவர்கள் சீக்கிரமா கொண்டு போனா பழச்சிக்கலாம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு, உன் ஜீவனுக்கு, உன் ஆத்மாவுக்கு பரம வைத்தியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த நெருக்கம் வருதுன்னா நீ காலதாமதம் பண்ணக்கூடாது, நேரங்காலெல்லாம் பார்க்க கூடாது. நீ எங்க இருக்கணும்னா தேவ சபையில இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒவ்வொரு வருஷம் அண்ணால் என்ன பண்ணா, வந்த ஆலயத்துக்கு வெளியில அழகா விருந்து கொண்டாடிட்டு அழுதுகிட்டே தான் போவா. அழுதுகிட்டே வருவா, அழுதுகிட்டே போவா, அழுதுகிட்டே வருவா, அழுதுகிட்டே போவா. எப்ப அவளுடைய துக்கம், அவளுடைய நெருக்கம் நீங்க நாம் சந்தோஷமா மாறினா உள்ள வந்தா, அந்த வருஷம் வந்தா வெளியில உட்கார்ல, நீங்களா விருது பண்ணின்னு இருக்கையான்னு சொல்லி நேர உள்ள வந்தா, தேவ சமூகத்துல அழுது கஞ்சி, ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ துக்கத்தோடு இருக்க மாட்டேன், இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டேன். அந்த வார்த்தை வந்தது. அண்ணால் அதை நம்பினா, அண்ணால் அதை விசுவாசித்தா, அந்த முதல் கொண்டு அவள் துக்கமாய் இருக்கவில்லை, அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள நீ வந்தது உண்மையானா உன் இருதயத்தை ஊற்ற வேண்டும். ரெண்டாவது நீ என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஆலயத்துல உன் இருதயத்தை உடைத்து ஊத்தணும். ஆண்டவருடைய ஆலயத்துல அப்பான்னு சொல்லி கதறி அழுது நீ கெஞ்சி பாரு அவர் சமூகத்துல. யாக்கோபை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் கெஞ்சி அழுது ஜெபம் பண்ணானா, ஆண்டவர் காலை பிடிச்சுக்கிட்டு என்ன ஆசீர்வதிக்காம நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு ஒருவேளை, ஏன்னா ஏசா அப்படி கொள்ளும்படி 400 பேரை கூட்டிட்டு வர்றான். ரொம்ப நெருக்கம், ரொம்ப நெருக்கம். பிரைஸ் எல்லாம். தன்னுடைய ஆசீர்வாதங்களால ரெண்டா பிரிக்கிறான். யாக்கோபு ரெண்டா பிரிக்கிறான். லெஃப்ட் ரைட் ரெண்டா பிரிக்கிறான், முன்ன பின்னன்னு வைக்கிறான். பிரைஸ் எல்லாம். பொறுத்து பார்த்தான், இல்ல ஏசா கிட்ட நெருங்கிட்டான். ஆட்கள் வந்து தூது சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கப்படுறான். ஐயோ ஏசா வந்ததை என்ன கொண்டுருவானே பின்னிட்டு ஓடி போகிறான். அந்த நதியை கடந்து ஓடுறான். அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தி இரவெல்லாம் அவனோடு போராடி, அல்லேலூயா, பொழுது விடியும் பொழுது அவன் தேவன் என்பதை கண்டுகொண்டு அவனுடைய பாதத்தை இறுக பிடித்துக்கிட்டான். என்னை ஆசீர்வதிக்காம போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் செல்வத்தை கொடுத்தீங்க, வெறுங்கையா போனேன், இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, இவ்வளத்தையும் அனுபவிக்க என் உயிர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம், என்ன ஆசீர்வதிங்க. அவன் அந்த பாதத்துல விழுந்து ஜெபம் பண்ணது அவன் உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல, தன்னுடைய ஜீவனுக்காக அவன் கெஞ்சி அழுது மன்றாடினான். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்துல கெஞ்சி அவன் என்ன பண்ணானா, போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக அவன் அழலையா, உலக ஆசீர்வாதத்துக்காக அவன் கெஞ்சலையா. அல்லேலூயா. அவருடைய கற்ப பிறப்புகளுக்காக அழுகிறான். அவருடைய மனைவி, பிள்ளைங்க, அவருடைய ஜீவன், அதற்காக ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அழுதான், கெஞ்சி மன்றாடினா, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுங்கப்பா. அல்லேலூயா. நீங்க கொடுத்த இத்தனை ஏராளமான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நான் உயிரோடு இருந்த கணப்பு அதில் அனுபவிக்க முடியும், எனக்கு ஜீவனை கொடுப்பான் என்று அவன் கதறி அழுதானா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபு, உன் பேர் என்ன யாக்கோபு, நீ யாக்கோபு அல்ல, இனி நீ இஸ்ரவேல் என அழைக்கப்படுவாய். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்ம நெருக்கத்திலிருந்து,
நம்மை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவர். யாக்கோபை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த மனாசேவை அவன் என்ன பண்ணாராம்? விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்தின தேவன். எப்ப நிறுத்தினாரு? எப்ப நிறுத்தினாருங்க? அவங்க எல்லாம் ஆண்டவரை பிடிக்கும் பொழுதுதான், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் பொழுதுதான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஏன்னா இல்லைன்னா யாக்கோபு என்ன சொல்லியிருப்பாரு? என் திறமையில இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு இல்ல? பிரைஸ் எல்லாம். ஒருவேளை மாம்சம் என்ன இருக்கும், எழுப்பிட்டு இருக்கும். இந்த நெருக்கம் வரலன்னா, ஏன்னா இவ்வளவு ஆசீர்வாதம். வெறுங்கையோட போன மனுஷன், ஒட்டகம், கழுதுங்க, வேலைக்காரிங்க எவ்வளவு ஆசீர்வாதம், பொண்ணு பொருள், பயங்கர ஆசீர்வாதம். பெருமையில மனுஷன் உழுந்து போயிட்டு இருப்பாரு. இப்ப ஜீவனுக்கு இட வேற எதுவுமே இல்லை. ஜீவனை தொடர்றதுக்காக ஏசா வரான்னதும் பயந்து நடுங்கி ஓடி போய் ஹல்லேலூயா கர்த்தருடைய பாதத்தை பிடித்து அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்ப தைரியமா வர. அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்டு இருந்தாலும், எந்த நிலைமையில நீ நெருக்கப்பட்டு இருந்தாலும், ஹல்லேலூயா, உனக்கு ஜீவனை கரங்களில் வைத்திருக்கிறவர்கிட்ட நீ மனம் திரும்பினா அவர் உன் வாழ்நாட்களை நீடிருக்கவும் உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்யவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எது பெறாம சொல்றீங்க? ஆகவே ஏசாயா 55:7 சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்றேன் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு தயை பெருத்த ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்கல்ல உலகத்துல, இவங்க என்ன வேணாலும் பண்ணாலும் ஓடி போயிட்டு ஏசப்பா ஏசப்பான்றாங்க, அவரை இவங்களை மன்னிச்சுறாரு. அவர் மன்னிக்கிற தேவன், மனதிருக்க தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் தெரியுமா? எவ்வளவு காலம் தெரியுமா? உனக்கு ஒரு நாட்களை வச்சிருக்க, நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிற. நம்ம மனம் திரும்பாமல் போயிட்டே இருப்போம்னா ஹல்லேலூயா, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறது போல நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிற, ஒரு நாட்களை வச்சிருக்கிற. அதை மரண நாள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்பின் கடன் இறப்பு இல்லை. ஹல்லேலூயா. இந்த பூமியில உன்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுதே அவர்கிட்ட நீ மனம் திரும்பி ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்லி அவர் பாதத்தை பிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்கி உன்னை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இன்னொன்று அவருடைய வருகையின் நாள், இந்த உலகத்துக்கு முடிவை உண்டாக்குகிற நாள். ஆமென். அப்ப என்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எந்த விதத்துல நம்ம தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம்? என் கிரியைகளினால, என் பார்வையினால, என் செயல்களினால, என் இருதயத்தின் சிந்தைகளினால, ஒருவேளை எங்கேயாவது எதையாவது மனுஷர்களை தூக்கி கர்த்தருடைய ஸ்தானத்துல அப்படி உயர்த்தி வச்சுக்கிட்டு போனா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத சில சாங்கியங்கள், சடங்காச்சாரியங்கள், வழிமுறைகளை செய்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தர்கிட்ட மனம் பொருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஒருவேளை நீ நெருக்கப்பட்டோம், இன்னும் கர்த்தர்கிட்ட வராம இன்னும் இருமாப்பா இருப்பேன்னா இன்னைக்கு மனம் திரும்பு. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர்றதே உனக்கு ரொம்ப கசப்பா இருக்கும்னா இன்னைக்கு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு சில பேருக்கு கசப்பு. ஓடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பிரயாசப்படுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கட்சியில வெறும் வலையத்தான் நீ அலசிக்கிட்டு இருக்கணும். வெறும் வலையத்தான் அலசிக்கிட்டு இருக்கணும். இயேசு இல்லாத படகுல உன் வலை வெறுமையா தான் இருக்கும். உன் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கும், ஒரு வறட்சி இருக்கும். நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அது 10 பையில போட்டது போல போய்கிட்டே தான் இருக்கும். இந்த கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், பேதுருவின் படகுல இயேசு ஏறின பொழுது அதை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ என்று சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி வலையை போடும் பொழுது, அந்த வெறும் வலை திரளான மீன்களை பிடித்து வலை கிழிந்து போகும் அளவிற்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏனதானு இருக்காது, ரிசர்வ் பண்ணிக்கோ, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கங்க. அல்லேலூயா. இப்ப வெறும் வலை என்னவா மாறிடுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்ட வலையாய். நீ செய்த தொழில இதுவரைக்கும், நீ செய்த வேலையில இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு நிறைவு இல்ல, ஒரு பரிபூர்ணம் இல்ல. ஏன்னாக்கா நீ கர்த்தரே தேட மாட்டேன்ற. அல்லேலூயா. ஏதோ இன்னும் பேர் கிறிஸ்தவ மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் சபை கேட்டி பாக்குற. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தேடுறாரு, அவருடைய ஆலயத்துல தேவ பிள்ளைகளை தேடுறாரு. பிரைஸ் தி லார்ட்.
ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஒரு ஜெபிக்கிற மகனா இருக்கணும். ஹல்லேலூயா. நேரத்தை ஒதுக்கி வரணும். தேவ ஆலயத்துல நீ காணப்படணும். தேவனுடைய சமூகத்துல நீ காணப்படணும். ஆமென். நீ உன்னுடைய வீட்லயாவது இந்த மாதிரி முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். சரி, நேரம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மத்தேயு 21:28 சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு, அதை எடுத்து வாசிமா. மத்தேயு 21 அதிகாரம். அநேக காரியங்கள் கொண்டு வந்த பொழுதிலும் ஆயினும் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். இப்ப பாருங்க, ஒருத்தனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ மூத்தவன் கிட்ட, பெரிய பிள்ளை கிட்ட வந்து அந்த அப்பா சொல்றாரு, மகனே நீ போய் என்ன திராட்சை தோட்டத்துல வேலை செய் அப்படின்றாரு. அதுக்கு அந்த பெரிய மகன் சொல்றான், முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான்? என்ன சொல்லிட்டான்? முடியாதுப்பா சொல்லிட்டான். பின்பு அவன் என்ன பண்றான்? உள்ள கொத்தப்பட்டவன், ஐயோ அப்பா சொன்னாரு நான் கேட்கலையே, பாஸ்டர் சொன்னாரு நான் கேட்கலையே. இப்ப மனஸ்தாபப்பட்டு ஓடி போய் அந்த வேலையை செய்யறான். மனஸ்தாபப்படுறான். கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, கீழ்ப்படிச்சா தானே ஆசீர்வாதம் அப்படின்னு போயிட்டு இப்ப மனஸ்தாபப்படுறான். மனஸ்தாபப்பட்டு போயிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டான். இப்போ சின்ன பையன் கிட்ட வர்றாரு அப்பா. 30 இளவனிடத்தில் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் பவ்யமா சொல்றான், இவன் போறேன்பா, நான் போய் செய்யறேன்பா, நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப பாருங்க, சொல்லியும் போகவில்லை. இப்போ சஜஷன் நம்மகிட்டே கொடுத்துடுறாரு கடவுள். இப்ப 2 பேர்ல யார் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றலாம்? உற்சாகமா நான் போறேன்பா, நான் செய்யறேன்பா, நான் இருக்கிறேன்பான்னு சொன்னவனா அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினவன்? முடியாது, போக மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செஞ்சவனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரு? செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செஞ்சவன். கரங்களை தட்டி கத்திர சொல்றோம். சரியா தானே பதில் சொல்றீங்க? செய்ய மாட்டேன்னு சொன்னா, முடியாது சொன்னா, ஆனா முடிவுல மனஸ்தாபப்பட்டு மனம் மருந்தி போய் செஞ்சுட்டான். அவன் இவன் சொன்னா அப்படியே சும்மா நம்ம தலைமையில ஐஸ் வச்ச மாதிரி செய்யறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் எல்லாம் சொல்லிட்டு செய்யவே இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் இல்ல, அவன் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். ஆகவே இன்றைக்கு சபையில ஐக்கியப்பட்டு இருக்கிற தேவ ஜனங்களாகிய நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு நீ செய்யாம போனீங்கன்னா கர்த்தர் உன்னை அருவருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைய, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட செய்யறேன்னு சொல்லி செய்யல. கர்த்தர் பேசுறாரு, உங்க கூட தான் பேசுற, உங்க கூட தான் பேசுற. நீ என்னென்னலாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல. அல்லேலூயா. ஆனா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசி எழுந்து வந்து செய்துன்னு வச்சுக்கல கர்த்தருக்காக, அதான் என் கர்த்தருடைய பார்வையில விளையாட பெற்றது. செய்யறேன்னு சொல்லி செய்யாமல் போகிறத காட்டிலும் அல்லேலூயா பிரைஸ் சொல்ல, செய்ய மாட்டேன்னு சொல்லி செய்யறது எவ்வளவு மேல இல்ல. நான் எதை சொல்றேன்னு புரியுதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்குன்னு நான் கொடுக்கிறேன்னு சொன்னேன்ல ஞானஸ்நானத்துல, செஞ்சியா? நான் தேவனுக்குன்னு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்தா பாடுகள் வரும், உபத்திரம் வரும், நெருக்கங்கள் வரும். அதெல்லாம் சகிச்சு தாங்கி தேவ சமூகத்துல நீ சாட்சியா நின்று ஜெயிச்சா தான் அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். சும்மாவே ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்துட மாட்டாரு. அப்ப ஞானஸ்நானத்து மூலமா உடன்படிக்கை பண்ண இல்ல, மறந்துட்டுமே. எத்தனை பேர் பண்ணோம் ஞானஸ்நானம் மூலமா உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை பண்ணோம்? அல்லேலூயா. மரணம் வரைக்கும் நான் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன். செஞ்சமா? கர்த்தருடைய சபையில நான் சரியா ஐக்கியப்படுவேன். செஞ்சமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சுக்கங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு சாட்சியா எழுப்பணும். நெருக்கம் வரும். ஏன் வருதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
எதுலலாம் நெருக்கம் வரும் நான் சொல்லிடுறேன் அன்பு பிள்ளைகளை. ஏன்னா காலம் இருக்கிறதுனால நான் வேகமாக அப்படியே நான் சப்ஜெக்டை சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஐ மீன் எசேக்கியேல் கூட நெருக்கம் வந்தது. 2 ராஜாக்கள் 7:11 சொல்லுகிறது, ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அந்த பிரதானை அதுக்கு முன்னாடி இந்த இவனையும் பார்த்துருங்க. பிரைஸ் சொல்லார் 2:32 எசேக்கியாவின் சீக்கிரம் வாசிமா 2:32 இந்த மனாசே நெருக்கப்பட்ட மாதிரி எசேக்கியாவும் நெருக்கப்பட்டான். எசேக்கியாவின் மன மேட்டியின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வராமல் இருந்தது. ஐயா, இன்னைக்கு தேசத்துல யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். வானத்திலே சத்துவங்கள் அசைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பூமியிலே அநேக மாற்றங்களை காண்கிறோம். வறட்சி, கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் வேற வேதனைக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராதுன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு வலைதளங்களை நிறைய போதங்கள் இப்படி அப்படின்னு எடுத்து போட்டு அப்படியே சும்மா பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், கர்த்தர் இங்க வந்துட்டார் அங்க வந்துட்டார், அப்படி வருகை சமீபமாயிட்டு அவர் வாசல் இருக்க வந்துட்டார். இது சத்தியம். அல்லேலூயா. ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது முடிவு உடனே வராது. தெளிவா சொல்றாரு ஆண்டவர், உடனே. ஏன்னா என் மந்தையில் அல்லாத வேறு சில ஆடுகளும் எனக்கு உண்டு, நான் அவர்களையும் கூட்டி சேர்க்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு ஒரு நித்திய ஒரு ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பூமி எங்கிலும் சகல சிருஷ்டிக்கும் முந்தி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். கரங்க தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் 2ஆம் வருகையாகிய முடிவுக்கும், இந்த உலகத்துக்கு முடிவுக்கும் எப்ப நடக்கும் தெரியுமா? இந்த உலகம் முழுவதிலும் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் முந்தி அறிவிக்கப்படும். எது முந்தின அர்த்தம்? கர்த்தருடைய வருகைக்கும் இந்த உலக அழிவுக்கும் முன்னாடி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு முன்னாடி ஒரு நெருக்கமான காலத்துக்குள்ள சபை போகும், உபத்திரவத்துக்குள்ள சபை போகும், பாடுகளுக்குள்ள சபை போகும். ஆகவே தான் சபை இப்பொழுதே உபத்திரவம், பாடு, நெருக்கம் எல்லாவற்றையும் தாங்கி சகித்து ஜெபித்து விண்ணப்பம் செய்து கர்த்தரை அழுது கெஞ்சி மன்றாடி ஜெயமெடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வுலகத்தின் பாடுகள் நம்மை மறுமைக்கு தகுதிப்படுத்துகிறது. எதுக்கு தகுதிப்படுத்துது? ஆமா. ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டு வரக்கூடிய நெருக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு வாழ்க்கையில வந்த நெருக்கத்தை போல ஆராதனை ஆவியானவர் அந்த வார்த்தையை பேசுறதுனால நான் உங்களுக்கு பேசல. அல்லேலூயா. ஆமென். யோபுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கத்தை போல கர்த்தருக்கு உண்மையா உத்தமமா இருந்துட்டு வருதுன்னா கர்த்தரே அதுல இரட்டிப்பான நன்மை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நிமித்தம் வரணையா ஒரு பாடு, ஒரு நெருக்கம் எது வந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், சாட்சியா கர்த்தருக்காக நிக்கிறது நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் ஒரு பாடு ஒரு நெருக்கம் வருதுன்னா அதுல இருந்து கர்த்தரே உன்னை விடுவிப்பார், உன்னை விசாலத்துல வைப்பார். நீ இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அன்புமா தேவ பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற இந்த நெருக்கங்கள்ல அந்த நெருக்கம் எப்படி வருது? கீழ்ப்படியாமையினால வருதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால வருதா? அல்லது தேவனை கோபப்படுத்தக்கூடிய பாவங்களினால வருகிறதா? அல்லது நான் தேவனை உத்தமமா பின்பற்றுகிறேயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த நெருக்கமும் பாடுகளும் வருதா? எந்த விதத்துல வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நிமித்தம் ஒரு நெருக்கம் பாடு வருதுன்னா அவரே அதுல இருந்து விடுதலை ஆக்குவார். இல்ல ஒருவேளை நான் பாவத்தை நிமித்தம் பெருமை நிமித்தம் இந்த நெருக்கம் இந்த பாடுகள் வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? இப்ப மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அழுது கெஞ்சி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புரவாவீங்கன்னா, மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் அவைகளிலிருந்து விடுவித்து உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆகவே தான் நீங்க வேதம் சொல்லுகிறது 2 நாகம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள்
பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அழுது ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க முதலாவது செய்ய வேண்டியது நம்முடைய பாவத்தின் தோஷத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்மள முதல்ல சீர்படுத்திட்டு ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு முதல்ல நம்மளை அர்ப்பணிச்சுட்டு ஜெபிக்கணும். நம்மள முதல்ல நம்ம ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்படுத்தி கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு ஜெபிக்கணும். ஆமென். நல் மனசாட்சி பொருந்தினவங்களா ஜெபிக்கணும். அப்பதான் தேசத்துக்கு சேமம் வரும். அப்பதான் தேசத்துக்கு ஜெயம் வரும். எதிரிகளை ஆமென் கர்த்தர் நம்ம கையில கொடுத்து நம்ம தேசத்தை தலைநிமிர செய்வார். எப்பனா தேவ ஜனங்கள் தேவனை ஆமென் அண்டி கொண்ட தேவ ஜனங்கள் நம்ம எப்போ நம்ம பாவத்தை விட்டு ஆமென் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு நம்ம பெருமையான காரியங்களை விட்டு சிற்றின்பங்களை விட்டு எப்போ மனம் திரும்புகிறோமோ அப்ப அர்ப்பணிக்கிறோமோ அப்ப நம்ம தேசத்துக்கு தானா செழிப்பு சேமம் வந்துடும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா மத்தேயுல கூட அதுதான் சொல்லுது. நேரல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் சொல்றாங்க. மத்தேயு புத்தகத்துல கூட ஆண்டவர் தெளிவா சொல்றார் 13:7ல ஆமென் சில விதைகள் முற்களுக்கு நடுவில் விழுந்ததாம். சில விதைகள் உன்னை முற்களுக்கு மத்தியில ஆண்டவர் ஆமென் போட விரும்பல. நீ நல்ல நிலத்துல விதைக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை விரும்புகிறார். உன் இருதயமாகிய நல்ல நிலத்துல அவன் விதையாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அதை விசுவாசித்து நம்பினது உண்மையானால் 30, 60, 100 பலனை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அசட்டை பண்றோம். கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு அலட்சியப்படுத்துறோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு டைம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் டைம் பார்க்கறதுக்கு இந்த பூமியில இல்ல. ஆனா டைம் அப்படியே தான் இருக்கு. நமக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஒரு நேரம், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாவதற்கு ஒரு நேரம், நம் வழிகளை சீர்படுத்தி பார்ப்பதற்கு ஒரு நேரம், சீர்தூக்கி பார்த்து அதை ஸ்திரப்படுத்துவதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துவோம்னா இந்த பூமியில நீடித்த நாட்களாய் உன்னை நன்மையும் கிருபையும் ஆமென் பெருக செய்து உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்யா? அல்லேலூயா. ஆமென். அங்க வேதம் சொல்லுதுயா, இன்னும் கூட சொல்லுது. ஆனாலும் நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அற்புதங்க பிள்ளைய, நீ கை நிறைய எவ்வளவு காணிக்க கொண்டு வரேன்னு ஆண்டவர் ஆசையா பார்க்கல. நீ வெள்ளியும் பொண்ணும் எவ்வளவு கொண்டு வரேன்னு ஆண்டவர் பார்க்கல. ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த பூமியில உனக்குரிய ஆசீர்வாதம். நீ தேவனுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆனா ஆண்டவர் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறது எதை தெரியுமா? ஆண்டவர் விட்டு வெளியே தூரம் போனா பாரு அந்த இளைய மகன். எப்போ வருவான் என் பிள்ளை, எப்போ வருவான் என் மகன் சொல்லி அவருடைய உள்ளம் அந்த ஆத்துமாவுக்காக வாஞ்சியோடு தாங்க அவன் காத்துக்கிட்டு இருக்குது. எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கியா? அழிஞ்சு கொண்டிருக்கிற ஆத்மாவை என்னைக்காவது சபைக்குள்ள நடத்தி இருக்கிறியா? ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்ல. என்னைக்காவது அக்கம் பக்கத்து வீட்டுல ஆமென் வேதனையோட பாடுகளோட இருக்கிறவங்களுக்கு நானே பாடுபட்டுங்கிறேன், நானே கஷ்டப்பட்டுங்கிறேன், நான் என்னத்தை போய் அவங்களுக்கு சொல்றதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறியா? இல்ல. ஆமென் இந்த பாடுகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார், உன்னை நடத்துவார்னு சொல்லி கர்த்தரை அவன் கிறிஸ்து வழியில நடத்தி இருக்கிறியா? சபை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கியா? குந்தி நடந்துட்டு இருக்கிற, குந்தி நடந்துட்டு இருக்கிற, என் பாடே பெருசு நினைச்சிட்டு இருக்கிற, என் பிரச்சனையே பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிற. அதை விட்டு இன்னைக்கு வெளியில வா. உன் நெருக்கத்துக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்ட இருதயங்களுக்கு, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு, மரணத்தோட போராடி கொண்டு இருக்கிற வியாதியஸ்தர்களுக்கு, பிசாசின் பிடியில மாட்டி தவித்துக் கொண்டு போராடி கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு இன்னைக்கு இயேசு தேவைப்படுகிறார். எத்தனை பேர் அவரை நாங்கள் அறிவிப்போம் சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு வாலிப பசங்க கூடங்க ரொம்ப மோசம். அல்லேலூயா. ஏன் சபை, நீயும் ஏன் சபைக்கு வர? அப்படிப்பட்ட பிள்ளைங்க சபையில போயிட்டு ஒரு சந்தோஷமா உற்சாகமா அடுத்த பட்டணத்துல இருந்து அடுத்த தேசத்துல இருந்து அடுத்த ஒரு பிள்ளைகளை கொண்டு வரக்கூடிய உற்சாகம் இன்னைக்கு பிள்ளைகிட்ட இல்ல. அவங்க ஞாபகப்படுத்துறதுனால சொல்றேன். அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல, புத்தி இல்ல. அல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அவர்கள் தான் ஞானவான்கள்.
அப்ப ஞானவான்கள் யாரையா? அவர்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கக்கூடியவர்கள். அடையாளம் அவங்க. அடையாளம் என்ன தெரியுமா? அதெல்லாம் குறித்து பேசின நேரம் இருக்காது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. கத்த சோதனை நான் 12 மணிக்கு முடிக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நட்சத்திரங்கள் அவர்கள் அடையாளம். ஆசீர்வாதத்தில் அடையாளம், ஆரோக்கியத்தில் அடையாளம், ஆமென். அவர்கள் பிரகாசிப்பதிலே அடையாளம். எங்கிருந்து பார்த்தாலும் நட்சத்திரத்தை அவன் காண முடியும். அந்த நட்சத்திரத்தை வைத்து கடலுக்கு சென்றவர்கள் கரை சேர முடியும். அநேகரை கரை சேர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? பிரைஸ் தி லார்ட். எந்த உந்து பாகம் பங்கு போட்டு உட்கார்ந்து கிடக்கிறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. இது கிறிஸ்துவுடையது என்ற எண்ணம் இருக்கணும். ஆமென். அழித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவண்டையில வர வேண்டும் என்ற பார்வை இருக்கணும் ஐயா. அன்னைக்கு ஆதி திருச்சபையில இருந்தது. அதனால தான் ஆசைகளா விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல போட்டாங்க. அப்போஸ்தலர் எடுத்து கார் வாங்கல, வீடு கட்டல, பங்களா கட்டல, எடுத்து அப்படியே ஆமென் தரித்திரத்தில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற அந்த ஏழை தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசி பகிர்ந்து கொடுத்தாங்க. சபை ஆசீர்வாதமாய் மாறினது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. எங்க போச்சு இன்னைக்கு அந்த எழுப்புதல்? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சுகபோகமா வாழணும்னு நினைக்கிற ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. சுகபோகமா சுயநலமா வாழணுன்ற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா இருக்கணும்? எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய், கிறிஸ்துவுக்கு நற்சாட்சிகளாய் இருக்கணும். கிறிஸ்துடைய எண்ணம் என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இதை உணர்ந்தவர்களாய் இருக்கணும். அப்பதாயா அல்லேலூயா நம் குடும்பங்களிலே ஆசீர்வாதம், நம் பிள்ளைகளிடத்திலே ஆசீர்வாதம், தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதங்களை நம்மளால பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்ப ஆண்டவர் உயர்த்துவாரு? பெருமை கொள்ளும் பொழுது அங்க நெருக்கம் வந்துடும். பெருமை கொண்டாலும் நெருக்கம் வந்துடும். எந்த சொல்ல பெருமை கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாலும், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாலும், ஆஸ்திரியை கொடுத்திருந்தாலும், ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும், பலனை கொடுத்திருந்தாலும், அழகை கொடுத்திருந்தாலும், எதை கொடுத்திருந்தாலும் பெருமை கொண்டாதீங்க. பெருமை கொள்ளுகிற தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 2 கொரிந்தியர் 4:8 சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கலக்கம் அடைந்தும் மனம் உடைந்து போவதில்லையா? ஹல்லேலூயா. மனம் உடைஞ்சு போகாதீங்க. ஒருவேளை உங்களை கலக்குகிற சத்துரு ஏதாவது ரூபத்தில் உங்களை வந்து கலக்குறானா, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு மேகத்தை போல் அதெல்லாம் மாறி மறைந்து போகும். ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா, அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையா, எல்லா நெருக்கத்தில் இருந்தும் என்னை விடுவிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறாரியா, என்னை வாழ வைக்கிற தேவன் இதுவரைக்கும் என்னை நடத்துகிறது, அவர் சித்தத்தை உணர்ந்து கொண்ட இனி அவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போயிடவே மாட்டேன். இந்த உலகம் நினைக்குது, அவளைதான் அவ விழுந்துட்டா எழுந்திருக்க மாட்டா, அவளைதான் அவ விழுந்துட்டா எழுந்திருக்க மாட்டா, அவளைதான் சொல்லி இந்த உலகம் உன்னை பார்த்து நகைக்கிறது, ஏளனம் செய்யுது. ஆமென். ஆனால் அங்கே பவுல் சொல்றாரு, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போயிட மாட்டேன், இன்னும் நான் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன் சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் வர 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 விருத்தி அடைந்தான். தாவீதுக்கு அவ்வளவு நெருக்கம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவே மாட்டேன். என் ராஜ்யத்தை ஒடிக்கிட முடியாது, என் குடும்பத்தை ஒடிக்கிட முடியாது, என் பிள்ளைகளை, என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய பெருக்கத்தை ஒடிக்க முடியாது. ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார் சொல்றவங்க முழங்கால் படியிடுங்க. அன்பு மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளில இயேசுவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆம் தகப்பனே, அன்று ஆதி திருச்சபையிலும் அப்பா உமக்காக பரிசுத்தவான்கள் நெருக்கப்பட்டார்கள். அப்பா அநேக பாடுகள்
வேதனைகள் நிறைந்த வாழ்க்கைக்கு மத்தியில சபை பலுகி பெருகினது. சபை ஆசீர்வாதமாய் மாறினது. சபை உதாரணமான காணிக்கைகளினால அநேக சபைகளை உருவாக்கினது ஆண்டவரே. ஆம், இன்றைக்கு நாங்களும் ஆதி திருச்சபையில் இருந்த அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக, உடையவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்கள் திருச்சபை மக்களை எடுத்து பயன்படுத்தும். இவர்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு, என் பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாதபடிக்கு, மனம் அடிவாட ஆகாதபடிக்கு பிள்ளைகளை நீ பூரண ஆயுசுடனே தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல இவர்கள் உமக்குள்ளாய் இந்த பூமியிலே சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடையவர்களாய் விருத்தி அடையட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.